நான் தமிழ்நாடு முழுவதுமே எல்லா மாவட்டங்களும் போயிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கூடயுமே நம்ம பழகிருக்கோம். ஏன் தோற்றது அப்படின்னாக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும், ஒரு அமைப்பாக இருக்கட்டும், எதுவுமே இயங்கணும் அப்படின்னா நிதி வேணும், பொருளாதாரம் முக்கியம். அந்த பொருளாதாரம் எப்படி அரசாங்கத்துக்கு எப்படி பொருளாதாரம் வருதுங்கிறது நம்ம மக்கள் யாரும் தெரியறதில்லை. அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, நம்ம சேர்த்த வீட்டு வரி, தண்ணி வரி, நம்ம வருமான வரி, தொழில் வரி, இது மூலியமா வருமானம். அந்த வருமானத்தை வச்சுதான் அரசாங்கம் இயங்குது. அதே மாதிரி நான் ஒரு அமைப்புக்கு நடத்துறோம் அப்படின்னா நமக்கு வருமானம் வருமானம் இருந்தால் மட்டும்தான் சங்கம் நடத்துது. சரி, சங்கத்துக்கு எப்படி வருமானத்தை உருவாக்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து உறுப்பினர் சேர்த்து சொல்லலாம், வருடத்துக்கு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு சர்வீஸ் செய்யறாங்க அப்படின்னாக்கா அந்த சர்வீஸுக்கு ஒரு மகிமைன்னு சொல்லுவாங்க. தமிழ் சொன்னா மகிமை. இந்த மாதிரி கட்டணங்களை நம்ம வசூல் சொல்லணும். அதை வசூல் பண்ற படிப்பெல்லாம் 10 ரூபா பொருள் 20 ரூபாய்க்கு வாங்கணும். மறுபடியும் என்னைக்கு வேணுமோ போகலாம், என்னைக்கு வேணுமோ கட்டணம் அரசியல்வாதிகள் மாதிரி நம்ம கட்டணம் சேர்த்து போகாத 10 ரூபா பொருள் நம்ம 8 ரூபாய்க்கு வாங்கணும்னு கணக்கு ஆரம்பிச்சாங்க. அந்த அமைப்பு வலுவாக போகும். சரி, தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் 14 ஜாதிகள் அது மாதிரி இருக்கு. எல்லா ஜாதிகளும் 14 ஜாதிகள் மட்டுமே வலுவாக வச்சிருக்காங்க. அவங்க மட்டும்தான் இன்னைக்கு 234 எம்எல்ஏ இருக்கிற பார்த்தீங்கன்னா 14 ஜாதிகள் அடைக்கும். அவங்க மட்டும்தான் எம்எல்ஏக்கு வர முடியும். மற்ற நம்மளை போன்று இருக்கக்கூடிய பல சமுதாயங்கள், ஈவன் குறவராக இருக்கட்டும், இருளராக இருக்கட்டும், அனுபவராக இருக்கட்டும், ஓயராக இருக்கட்டும், ஊராடி, அப்படியே போய் மேலே இன்னும் இந்த மாதிரி நாய்கள், இந்த மாதிரி அனுபவம் நிறைய சமுதாயங்கள் வந்து அதுக்கு காரணம் நம்ம மாதிரி ஒரு கட்டமைப்பு இல்லை, ஒரு ஜாதிய கட்டமைப்பு இல்லை. அது மாதிரி இப்ப இல்லாம தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பானது ஒரு ஜாதிய கட்டமைப்பு வலுவாக இருக்கும். இது தமிழ்நாட்டிற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி இனிமேல் தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வலுவான ஒரு கட்டமைப்பாக இருக்கும். இங்கே உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும், முறையாக பதிவு செய்யப்படும், முறையாக கணக்கு வழக்குகள் பதிவு பண்ணப்படும். ஆனால் ராம்ஜி அவர்கள் சொல்லிட்டு போனது கூட நான் ஒரு அறக்கட்டளை வச்சிருக்கோம். அந்த அறக்கட்டளையில் ஒரு சின்ன பில்லுனா கூட முறையான பில்லுன்னு ஆடிட்டு எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சங்கமும் இங்கே வேணும் என்ன பண்ணணும், அவங்க அந்த ஆடிட்டு எடுத்துக்காட்டு எல்லாமே அக்கௌண்ட்லேருந்து பணம் போகணும். நீங்கள் கையிலேருந்து காசு கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் எடுத்துக்க மாட்டாங்க. எதாக இருந்தாலும் பேங்க் மூலியமாக தான் வந்து பணம் போகும். அதே மாதிரி இந்த அமைப்பும் இனிமேல் தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி இயங்கும். இது ஒரு மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழும் என்பதை உங்களுக்கு உறுதியெடுத்துக் கொண்டு இதற்கு அடுத்தபடியாக திரு நமது குலக்குழுக்கள் சுந்தரேசன் அவர்களை சிறப்புரையாற்ற